Good morning, students. The next one, the Reserve Bank of India and Industrial Finance. How the Reserve Bank of India provide the financial help to industries. Okay. Though industries get finance from commercial banks, the quantum and the term will be very much limited generally. Commercial banks lend for short term only as they get only short term deposits from the public. Further, lending to industries is only fragment of the total lending by the banks. அதாவது மோஸ்ட்லி கமர்ஷியல் பேங்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பீப்புள் வந்து அந்த கமர்ஷியல் பீப்புள் வந்து பிஸ்னஸ் பீப்புள் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் தான் கொண்டு போய் கமர்ஷியல் பேங்க்ஸில் டெபாசிட் பண்ணுவாங்க. அவங்களுடைய மணி டிரான்சாக்ஷனே வந்து டெபாசிட் பண்ணுவாங்க, உடனே எடுப்பாங்க. இந்த மாதிரி தான் வித்ட்ரால் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்க கொடுக்குறதும் அப்போ என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்மில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோன்ஸ் வந்து லெண்ட் பண்ணுவாங்க. லெண்ட் மீன்ஸ் கடன் கொடுப்பாங்க. பட் there is need and urgency of establishing long term credit facilities to industries. பட் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்மில் தான் வந்து லோன் தேவைப்படும். ஏன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் வந்து பிளான் பண்ணி அவங்க வந்து மறுபடியும் வந்து எல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனை கொண்டு வந்து அதை மார்க்கெட்டிங் பண்ணி அது மூலமாக அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம் மூலமாக தான் அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த லெண்ட் பண்ண லோன் வந்து அவங்க வந்து பே பண்ண முடியும். ஸோ அப்போது மோஸ்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் நீட் லாங் டேர்ம் லோன்ஸ். தி இன்ஸ்டிடியூஷனல் செட்டப் இன் இந்தியா ஃபார் ஃபினான்சிங் அண்ட் ப்ரமோட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் as follows. என்ன மாதிரியான இதில் வந்து லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் கால் ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஆல் இண்டியா லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இண்டஸ்ட்ரியல் செட்டப் பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டு ஒன் IFCI மூலமாக அவங்க லோன் தராங்க. எப்படி தராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் வாஸ் த ஃபஸ்ட் இன் த chain of establishment of financial corporations to provide financial assistance for industrial development. This was established on only 1st 1948 under the Act of Parliament. The IFCI provides assistance to the industries concerned the following ways. அதாவது இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து எப்படி வந்து ஃபினான்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா த கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா IFCI மூலமாக தான் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமாக தான் அவங்க லோன் வந்து அவைல் பண்ணுவாங்க. அக்கார்டிங் டு 1948 ஆக்ட் வைஸ் த IFCI ப்ரொவைட்ஸ் த லோன்ஸ் டு இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, தென் எப்படியெல்லாம் இவங்க லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் லாங் டேர்ம் லோன்ஸ் போத் இன் ருபீஸ் அண்ட் ஃபாரின் கரன்சிஸ். ஆல்சோ அண்டர்ரைட்டிங் ஆஃப் எக்விட்டி ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபென்சர் இஷ்யூஸ். என்ன மாதிரியான தேவைகளுக்கு அவங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஸ்கிரைப் டு ஈக்குவலிட்டி ப்ரிஃபரன்ஸ் அண்ட் டிஃபென்சர் இஷ்யூஸ். தென் கேரண்டிங் த டிஃபர்ட் பேமெண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மிஷினரி இம்போர்ட்டட் ஃப்ரம் அப்ராட் ஆர் பர்ச்சேஸ்ட் இன் இந்தியா. என்ன மாதிரியான மிஷினரிஸை எங்கேருந்து அவங்க வாங்கிக்கிறாங்க, ஃப்ரம் இந்தியாவா இல்லை அதர் கண்ட்ரீஸ்லேருந்து, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோன் வந்து அவைல் பண்ணுவாங்க. தென் ஒன் மோர் திங் கேரண்டிங் ஆஃப் லோன்ஸ் ரெய்ஸ்ட் இன் ஃபாரின் கரன்சி ஃப்ரம் ஃபாரின் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரின் கரன்சிஸ் மூலமாக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க டெபாசிட்டை வாங்கி அது மூலமாக கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து லோன் வந்து அவைல் பண்ணுவாங்க. தென் ஃபினான்ஷியல் assistance of IFCI can be availed by any limited company in the public, private or joint sector or by a cooperative society incorporated in India which is engaged or proposed to be engaged in the specified industrial activities. இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோன் வந்து அவைல் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான கூட்ஸ் அவங்க வந்து ப்ராடக்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான மெத்தடை வந்து ப்ரொடக்ஷன் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும், எந்த அளவுக்கு அது வந்து ப்ரைஸ் பேஸ் பண்ணி
அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஸோ அந்த கூட்ஸ்னுடைய டிமாண்ட் என்ன, எந்த அளவுக்கு இவங்க சப்ளை பண்ணுறாங்க, ஸோ எந்த பீரியட்குள்ளே அவங்க வந்து அதை சப்ளை பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் அவங்க வந்து எந்த ஏரியாவில் இருக்குது, ஸோ அந்த அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஏரியா எந்த இடத்துல இருக்குது, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க வந்து ஐஎஃப்சிஐ மூலமாக லோன் வந்து அவைல் பண்ணுறாங்க. தென் ஒன் மோர் திங் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. Industrial Credit and Investment Corporation of India, ICICI Bank. This was set up on 5th January 1955 as a joint stock company on the advice given by the three-man mission sponsored by World Bank and the Government of USA to the Government of India. The principal purpose of this institution is to channelize the World Bank funds to industry in India and also to help build up capital market. The ICICI also borrows from the Industrial Development Bank of India and the government. The major portion of its assistance has gone to the private sector. இவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து மணியை வந்து பாரோ பண்ணி அது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி அந்த ஐசிஐசிஐ மூலமாக இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து லோன் வந்து இந்த பேங்க் வந்து அவைல் பண்ணுறாங்க. தென் இது வந்து ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணும்போது 1955 இதை ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி மூலமாக இதை செட்டப் பண்ணுறாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அந்த ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷனுக்கு அப்புறம் இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா செட்டப் பண்ணுறாங்க. இந்த வேர்ல்டு பேங்க் மூலமாகவும் இந்த யுஎஸ்ஏ கவர்மெண்ட் மூலமாகவும் இந்தியா வந்து அதை வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, IDBI. The Industrial Development Bank of India has been conceived with the primary object of creating an apex institution to coordinate the activities of other financial institutions including banks. எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்தும் பேங்க்லேருந்தும் இந்த IDBI பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மணி வந்து பாரோ பண்ணிவிட்டு அவங்க வந்து எப்படி அதை பீப்புளுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க வந்து லெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா the functions of IDBI fall into two groups. Assistant to other financial institutions, தான் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த IDBI லோன் அவைல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அசிஸ்ட் பண்ணுறாங்க. தென் ஒன் மோர் திங், டைரக்ட் அசிஸ்டன்ட் டு இண்டஸ்ட்ரியல் கன்சர்ன்ஸ் எய்தர் ஆன் இட்ஸ் ஓன் ஆர் இன் பார்ட்டிசிபேஷன் வித் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அவங்க வந்து வேறு இன்ஸ்டிடியூஷனோட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸோட பார்ட்டிசிபேட் பண்ணியோ அல்லது இண்டிவிஜுவலாக கூட வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக அந்த இண்டஸ்ட்ரியல் பர்சன்ஸை, கமர்ஷியல் பர்சன்ஸை, த ஓனர் ஆஃப் தட் கூட்ஸை அவங்க வந்து டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கூட அவங்களுக்கு தேவையான லோனை வந்து இந்த IDBI வந்து லோன் வந்து அவைல் பண்ணுறாங்க. ஓகே, these are the Reserve Bank of India and Industrial Finance. Reserve Bank இந்த இன்ஸ்டிடியூஷனல் செட்டப் மூலமாக, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனல் செட்டப் மூலமாக ஸ்டேட் லெவல்லையும் சரி ஆல் இண்டியா லெவல்லையும் சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, தென் இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த இது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து லோனை வந்து அவைல் பண்ணுறாங்க. ஓகே.